கையில் பெட்ரோல் கேனுடன் இளம்பெண் ஒருவர் குளச்சல் மகளிர் காவல் நிலையத்திற்குள் சென்றார். தீக்குளிக்க முயன்றதால் அங்கிருந்த காவலர்கள் அவரது கையில் இருந்த பெட்ரோல் கேனை பறித்து சென்றதோடு அவரிடம் விசாரித்தனர். ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு கணவரை விட்டு இன்ஸ்டாகிராம் காதலனுடன் தான் செல்வேன் என்று அடம் பிடித்து 2 குழந்தைகளுக்கு தந்தையான இளைஞருடன் வீட்டை விட்டு வெளியேறிய தனியார் வங்கி ஊழியர் நித்யா தற்போது ஏமாந்து நிற்பது தெரிய வந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை பகுதியை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியரான நித்யாவுக்கும் குளச்சல் அருகே உள்ள பத்தரை பகுதியை சேர்ந்த பெயிண்டரான சுரேஷ்குமார் என்பவருக்கும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நித்யா திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் இன்ஸ்டாகிராமில் பழகிய சுரேஷ்குமாரை காதலித்து அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்த நிலையில் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டதோடு இருவரும் திருப்பூரில் வாடகை வீடு எடுத்து தனியாக வசித்து வந்தனர். அடிக்கடி சொந்த ஊருக்கு வந்து சென்ற சுரேஷ்குமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கும் தகவல் நித்யாவிற்கு தெரிய வந்ததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுரேஷ்குமார் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த காதலி நித்யாவை தவிக்க விட்டு சொந்த ஊருக்கு தப்பி வந்துள்ளார். இதற்கிடையே கடந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி பெண் குழந்தையை பெற்றெடுத்த நித்யா இன்ஸ்டாகிராம் காதலன் சுரேஷ்குமார் தன்னை ஏமாற்றிவிட்டதாக கூறி டிசம்பர் 4ஆம் தேதி குளச்சல் பத்தரை பகுதியில் உள்ள தனது இன்ஸ்டாகிராம் காதலன் சுரேஷ்குமார் வீட்டுக்கு முன் கைக்குழந்தையுடன் அமர்ந்து நியாயம் கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ்குமார் மற்றும் அவரது தாயார் நித்யாவை தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் குழந்தையுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புகாரின் அடிப்படையில் சுரேஷ்குமார் மற்றும் அவரது தாயார் மீது வழக்கு பதிவு செய்த குளச்சல் போலீசார் தலைமறைவாக இருந்த சுரேஷ்குமாரை தேடி வந்தனர். இதையடுத்து நீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீன் பெற்ற சுரேஷ்குமார் குளச்சல் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்தார். இந்த தகவல் அறிந்து செவ்வாய்க்கிழமை காலை கைக்குழந்தையுடன் வந்த நித்யா தன்னை ஏமாற்றி தவிக்கவிட்டு சென்ற சுரேஷ்குமாரை மடக்கி பிடித்து குழந்தையை அவனிடமே கொடுத்து தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு அழைத்து கெஞ்சினார். போலீசாரும் நித்யாவை அழைத்துச் செல்லுமாறு கூறிய போதும் சுரேஷ்குமார் அழைத்துச் செல்ல மறுத்ததாக கூறப்படுகிறது. இந்த இன்ஸ்டா இம்சை பஞ்சாயத்து குளச்சல் மகளிர் காவல் நிலையத்திற்கு செல்ல மகளிர் போலீசார் இருவரையும் அழைத்து பேசியும் சுரேஷ்குமார் காதலி நித்யாவையும் குழந்தையையும் அழைத்துச் செல்ல கூறியும் கேட்காமல் மறுத்தார். இதனால் விரக்தி அடைந்த நித்யா மகளிர் காவல் நிலையத்தில் இருந்து திடீரென வெளியேறி அருகில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு சென்று கேனில் பெட்ரோலை வாங்கி வந்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து காதலனை தன்னுடன் சேர்த்து வைக்க கோரி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நித்யாவையும் குழந்தையையும் தன்னுடன் அழைத்துச் செல்ல மறுத்த சுரேஷ்குமார் காவல் நிலையத்தில் இருந்து வெளியேறி தப்பிச் செல்ல முயன்ற போதும் விடாப்பிடியாக சுரேஷ்குமாரை துரத்திச் சென்று மடக்கி பிடித்த நித்யா தன்னையும் குழந்தையையும் அழைத்துச் செல்லுமாறு வீதியில் நின்று அழுது மன்றாடினார். ஒரு கட்டத்தில் போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் சுரேஷ்குமார் காதலி நித்யாவையும் குழந்தையையும் ஆட்டோவில் ஏற்றி தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். இன்ஸ்டாகிராம் காதல் ஆரம்பத்தில் இனிக்கும் என்றும் காதல் முற்றி கையில் குழந்தை வந்தால் இப்படித்தான் பஞ்சாயத்தாகி வீதியில் நிறுத்தும் என்றும் எச்சரிக்கிறார்கள் காவல்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக கல்குளம் செய்தியாளர் கண்ணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.